ஹாய் ஆல், வெல்கம் டு மேடிஸ் ரெசினாட். இன்றைக்கி ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். டுடே மாட்டு பொங்கல்னால எங்கள் வீட்டு மாட்டை குளிப்பாட்டுற ப்ராசஸ் தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் மாமியார் மாட்டை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. நானும் குட்டீஸ் எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மாட்டை நல்லா குளிப்பாட்டிட்டு இருக்கிற கலர் பொடி எல்லாத்தையும் பூசி மாட்டை கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு திரும்பி பார்த்தா மாட்டுக்கு மட்டும்தான் கலர் பொடி பூசுவீங்களா, எங்களுக்கெல்லாம் பூச மாட்டீங்களான்னு பப்பி ரெண்டுமே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் சும்மாவாக விடுவாங்க, இருக்கிற கலர் பொடி எல்லாத்தையும் பப்பி மேலே பூச ஆரம்பிச்சிட்டாங்க. போதும்டா சாமி, எங்களை ஆளை விடுங்கடான்ற நிலமையில பப்பி போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் கலர் பொடி எல்லாத்தையும் பப்பி இட்டு பூசிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என் ஹஸ்பண்ட் அவங்க வேலை பார்க்குற இடத்துல தான் நாங்கள் எப்போயுமே பொங்கல் வைப்போம். ஸோ பொங்கல் வைக்கும்போது குட்டீஸ் எல்லோரும் சுற்றி நின்று ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பொங்கல் எப்போ பொங்கும், நம்ம பொங்கலோ பொங்கல்னு கத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பொங்கல் நல்லபடியாகவே பொங்குச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல்னு கத்திகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பொங்கல் எல்லாம் நல்லபடியாக வச்சதுக்கப்புறம் சாமி ரூம் கொண்டு போய் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு ஒரு படையில் போட்டு நாங்களும் பொங்கல் கரும்பு எல்லாமே சாப்பிட்டு எங்களோட பொங்கலை ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல். உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.